உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே கிருஷ்ணா, நான் இவ்ளோ தூரம் வந்து பின்வாங்க கூடாது, தோத்து போகவும் கூடாது. ஆனா கடவுளே கிருஷ்ணா, இது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். துளசி அக்கா மரணத்தோட ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். எனக்காக நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் கடவுளே கிருஷ்ணா. ஏன்னா நான் துளசி அக்காவோட மரணத்தோட ஆதாரத்தை கண்டுபிடிக்காம எங்கேயும் போக மாட்டேன். நான் மோகன் ஐயா கூட சண்டை போட்டு என்னோட ஒரு ராத்திரியை கழிச்சிட்டேன். ஆனா இதுக்கு மேல முடியாது. ஆனா இனி நான் அவரோட அன்பையும் அவரோட காதலையும் உணரணும்னு ஆசைப்படுறேன். அவரோட அரவணைப்புல இந்த உலகத்தோட எல்லா சந்தோஷத்தையும் பார்க்கணும். இதுக்கு மேல என் மோகன் ஐயாவை என்கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கான பொறுப்பை முழுசா உங்ககிட்ட விட்டுட்டேன் கிருஷ்ணா. நான் துளசி அக்காவோட மரணத்தை பத்தின உண்மையை கண்டுபிடிக்க போறேன். எனக்கு துணையா நில்லுங்க. அந்த கடவுள் உனக்கு எப்பவும் கண்டிப்பா துணையா இருப்பாரு. துளசி அக்கா, என்னால இப்படி குஷியையும் மோகனையாவையும் தனியா விட்டுட்டு போக முடியாது. இவங்களுக்கு துணையா நீங்க இங்கே இருங்க. இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சா நம்ம உறவு அருந்து போயிடுமா? நீ தப்பா நினைக்கிற மோகன். நம்ம உறவு எப்பவோ அருந்து போயிடுச்சு. அந்த தாமினி இங்க இருந்து போக மாட்டானா? அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் இப்போ இந்த நிமிஷமே நமக்குள்ள இருக்கிற உறவை முடிச்சுக்கிறேன். மோகன் ஐயா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்களேன். அஜித், ராதாவும் அண்ணனும் சண்டை போடுறத பார்த்தா அன்னைக்கு அண்ணாவும் அண்ணியும் சண்டை போட்ட மாதிரியே இருக்கு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. ராதாவும் மோகனும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கதானே செய்யும். இல்லங்க, இது நார்மலா போட்ட சண்டை மாதிரியே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம துளசி அண்ணிய இழந்தா மாதிரி ராதாவை நம்ம இழந்துட மாட்டோம்ல. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத கீர்த்தி. நம்ம ராதா கூட அந்த கடவுளே இருக்காரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. தாமணி, உன்னோட பேச்சால மோகன் அண்ணாவோட மனசை வேணா மாத்தலாம். என்ன முடியாது. ராதாவை கொல்றதுக்காக நீ ரவுடிகளை அனுப்பின விஷயத்த ராதா என்கிட்ட சொல்லிட்டா. இதோட இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கோ தாமணி. இதெல்லாம் நல்லா இருக்காது. கீர்த்தி, நான் எதுவுமே பண்ணாத போது எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுனாலையும் இல்லாததுனாலையும் நான் ஏன் கவலைப்பட போறேன் சொல்ல? பட் நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. இப்போ நீ எதுக்கு ராதாவை நினைச்சு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஐ மீன், நீ எப்பவும் சாப்பாட்டு தட்டுல இருக்கிற கருவேப்பிலை மாதிரி. ஒண்ணு இந்த ஓரம் இருப்ப, இல்ல அந்த ஓரம் இருப்ப. முதல்ல ராதா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த, அப்புறம் அவளை வெறுக்க ஆரம்பிச்ச. இப்போ மறுபடியும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஏன்? இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ராதா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டால. நீயும் புருஷனும் இந்த வீட்லயே இருக்கணும்னா அந்த ராதாக்கு நீ ஜால்ரா போட்டு தானே ஆகணும். கத்தாத. எப்படி தங்கச்சி வீட்டுல அண்ணன் இருக்க கூடாதோ அதே மாதிரி மாமியார் வீட்டுல மாப்பிள்ளை இருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல கீர்த்தி. இந்த ஊர் உலகம் சொல்லும். ஹலோ நிக்கல், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. எல்லாரும் இருக்கணும்.
அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் காதம்பரி மேடமும் இருக்கணும். ஹலோ, இது உனக்கான கடைசி வேலையா இருக்கும். இந்த வேலையை முடிச்சனா உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன். இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் தேட வேண்டிய அவசியமே இருக்காத. நல்ல வேலையும் சரி, கெட்ட வேலையும் சரி. கவனமாயிரு, அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. நீ செய்யற வேலைய இருட்டுல தான் செஞ்சு முடிக்கணும். இப்போ நெருப்பு இல்ல, இந்த தடவை நாம புது வழியை கண்டுபிடிச்சாகணும். மோகனோட துளசி நெருப்புல செத்து போனான். ஆனா இந்த ராதாவோட கதையை முடிக்கிறதுக்கு நான் வேற ஏதாவது புதுசா யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பார்த்திருக்கவும் கூடாது, கேள்விப்பட்டிருக்கவும் கூடாது. தாமினி, உன்னோட உடம்பு இன்னும் சரியாகல. நீ ஆபீஸ்க்கோ இல்ல வேற எங்கேயோ போக வேண்டாம், சரியா? மோகன், வீட்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அலட்சியப்படுத்த கூடாது. பேசாம வீட்டுக்குள்ளேயே உட்காரு. மோகன் ப்ளீஸ், நான் இன்னைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். இது பாரு, ஒரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்காக ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. அண்ட் இது நம்ம கம்பெனியோட ஃபியூச்சருக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இந்த டீல் மட்டும் நமக்கு ஓகே ஆச்சுன்னா குஷியோட ஃபியூச்சர் செட் ஆயிடும். தாமினி, அது உண்மையை சொல்லணும்னா நானும் சரி, இந்த குடும்பமும் சரி, உனக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறோம்னு தெரியல. இந்த வீட்டுல இவ்வளவு விஷயம் நடக்குது, அதையெல்லாம் தாண்டி நீ எப்படி எங்களுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன்னு தெரியல. ஏழு வருஷமா நான் ஆபீஸ்க்கே வரல, ஆனா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையும் வந்ததே இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம கம்பெனி நல்லா முன்னேறி இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் நீ எவ்வளவு அழகா சமாளிச்சுட்டு போற. ஆனா இதுல நான் மோகன், நான் ஒன்னும் உனக்கு உதவியெல்லாம் செய்யலையே. இது எனக்கும் தானே ஃபேமிலி. அண்ட் தன்னோட குடும்பத்துக்காக யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, ரைட்? அப்ப நான் போகவா? பட் கொஞ்சம் பார்த்து. பாய். தாமினி, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்க. உனக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே தெரியல. இந்த தாமினிக்காக நீ எவ்வளவு பெரிய வார்த்தையை யூஸ் பண்ற. இவதான் நம்ம வீடு, நம்ம ஆபீஸ், நம்ம உறவு எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சவ. இந்த விஷயங்கள் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த உண்மை உனக்கு தெரிய வரும்போது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ராதா மேல உனக்கு வந்த இந்த கோவம் தான் உங்க ரெண்டு பேருடைய உறவையும் அது பாழாக்கிடும். மோகன், மொத்தமா அழிக்க போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.